ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நான் ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மோமோஸ் செஞ்சு கொடுங்க, சும்மா எக்ஸலண்ட்டாக அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம செய்ய போகிறது வந்து எக் மோமோஸுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே நேரத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு வந்து மைதா எடுத்துக்கிறேங்க. அதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா பதமாக வந்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பதமாக வந்து மாவை வந்து பிசைஞ்சிடுங்க. மாவு வந்து ஒரு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டுங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கும்போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதோட மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 2 பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் உங்களுக்கு எந்த ஸ்லைஸாக போடணுனாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணுமோ ஆப்ஷனல் தாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. பச்சை மிளகா நம்ம பெப்பர் சேர்க்கறதால பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேரட்டை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கோஸ் வந்து நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோஸையும் வந்து இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியனை வந்து கட் பண்ணிக்கலாங்க பொடிசா. அது இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வதங்கணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆனியன் வந்து நான் செகண்ட் ஆப்ஷனாக வந்து கடைசியில் போடுவேங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு இதை இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவு நல்லா வேகணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலாலாம் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரே ஒரு எக்கை மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஜஸ்ட்டு வந்து அதோட லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எக்கும் கோஸும் சேர்ந்து சும்மா டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே வந்து இதோட ஃப்ளேவர் இந்த மசாலா வந்து அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா இப்போ 1 ஹவர் நல்லா வந்து சாஃப்டாகிடுச்சுங்க ஊறி. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து மோமோஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாவு போட்டு நல்லா வந்து உருட்டி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா வந்து உருட்டி எடுத்துருங்க.
அவ்வளோதாங்க. இந்த உருட்டுனதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் என்ன மாதிரி வந்து ஃப்ளேட் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களே உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ நீங்களே வந்து ரெடி பண்ணிடலாம். நான் கடையில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறத ரொம்பவே கவனித்து அதே உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருந்தது. சாப்பிடும்போதே ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதுங்க. சும்மா டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வருதுன்னு. பிடிக்காதவங்க கூட ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இது இருக்கும். அவ்வளோதாங்க, மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து இதோட சட்னி சிம்பிளாகவும் இருக்கும், அதே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதை ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி எடுத்து அதை வந்து பாட்டமில் வந்து நல்லா ஒரு 4 கோடு போட்டு அதை வேக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து அதோடு சேர்த்து வேக வச்சிடலாங்க. இதோட வந்து ஒரு 3 பல்லு பூண்டு வந்து அதோடு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாங்க. இது எல்லாத்தையும் வேக வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க. சும்மா அல்டிமேட்டான வந்து சட்னி ரெடி ஆகிடும்.